அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் அல் ஜுஸ்உ ஸானி இரண்டாம் பாகத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இரண்டாம் பாகத்தினுடைய 26ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்பை செலுத்தலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்ப்பானாக. 26ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய அத்தருசு சானி அஷர 12வது பாடத்தை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த 12வது பாடமான இன்றைய நாள் பாடத்திலே அத்தஸ்னியத்து ஃபில் அஃஆல், ஃபிஇல்களில் இருமை எப்படி அமைக்கப்படும், அது குறித்த சட்டங்கள் என்ன என்பது தொடர்பான விஷயங்களை இன்றைய நாள் பாடத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் கிதாபிற்குள்ளால் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தர்சு சானி அஷர 12வது பாடத்தை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்திலே தஸ்னியாவினுடைய முறைகள், ஃபிஅல்களில் தஸ்னியா எப்படி என்பது குறித்தான விஷயங்களை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நாம் இந்த ஃபிஅல்களில் தஸ்னியாவை குறித்த ஒரு சிறிய ஒரு சட்டத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவது பாருங்க, ஹரஜ ஜெய்துன் வ அம்ருன் என்ற ஒரு உதாரணம். ஜெய்துன் வ அம்ருன் ஹரஜா என்ற ஒரு உதாரணம். இந்த இரண்டு வார்த்தைக்குமே, இரண்டு உதாரணத்திற்குமே ஒரே பொருள் தான். என்னது? ஜெய்தும் அம்ரும் வெளியேறினார்கள். அப்ப இந்த ரெண்டு முறைகளுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. அதே போன்று இங்க ஒரு விஷயத்தை பாருங்க, ஃபிஇல் ஒருபோதும் இருமையாகாது. மாறாக ஃபிஇலுடைய ஃபாயில் தான் இருமையாகும். இங்க பாருங்க, ஜெய்தும் அம்ரும் வெளியேறினார்கள். அடுத்த உதாரணம், ஜெய்தும் அம்ரும் வெளியேறினார்கள். அப்ப வெளியேறுதல் அப்படிங்கிற ஃபிஇல் இருமையாகல. வெளியேறக்கூடிய நபர்கள் தான் ரெண்டு பேர் இருக்காங்க. அப்ப எப்பொழுதுமே ஒரு ஃபிஇல் என்ன ஆகாது? இருமையாகாது. அந்த ஃபிஇலினுடைய ஃபாயில் தான் இருமையாகும். ஃபஅல அவன் ஒரு ஆண் செய்தான்னு படிச்சிருக்கோம் மீசான்ல. ஃபஅலா அவர்கள் இரு ஆண்கள், அப்படித்தான் வருமே தவிர இரு செயல்கள் அப்படின்னு ஒருபோதும் வராது. அப்போ ஃபிஇலுடைய ஃபாயில் தான் இருமையாகுமே தவிர ஒருபோதும் ஃபிஇல் இருமையாகாது. இதை நாம விளங்கிட்டு இங்க வாங்க. இப்போ ஹரஜ ஜெய்துன் அம்ருன், இங்க நம்ம ஜெய்தும் அம்ரு ரெண்டு பேர் வெளியேறி இருந்தாலும் நாம ஹரஜா அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆனா இங்க அதே அர்த்தம் தான். இங்க வந்து ஹரஜான்னு சொல்றோம். என்ன காரணம்னா, இந்த ஹரஜ உடைய ஃபாயில் லாஹிர் ஆகிருச்சு. லாஹிரான பிறகு நாம இங்க லமீரை கொண்டு அதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற கட்டாயம் நமக்கு இல்லை. அதனால நாம இங்க அலிஃபை கொண்டு வந்து இங்க ரெண்டு பேர் வெளியேறி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வெளிப்படுத்தணுங்கிற கட்டாயம் இல்லை. ஆனால் ஜெய்துன் வ அம்ருன் ஹரஜா அப்படிங்கிறதுல ஹரஜ உடைய ஃபாயில் லாஹிர் ஆகல, இங்க ஒண்ணு இல்லை. அப்போ முன்னாடிதான் போயிருக்கு. அப்ப நாம் என்ன பண்ணணும்? இங்க ஹரஜவில் இது இரண்டு நபர்கள் வெளியேறி இருக்கிறாங்க அப்படின்னு காட்டணும்னா இந்த அலீஃப் என்னும் லமீரை கொண்டு வந்துதான் நம்மளால வெளிப்படுத்தி காட்ட முடியும். அப்போ ஒரு ஃபிஇலுடைய ஃபாயிலு லாஹிராகி விட்டால் சட்டம் வேற, ஒரு ஃபிஇலுடைய ஃபாயிலு லமீர் ஆகும் பொழுது சட்டம் வேற. லாஹிர் ஆகிட்டதுன்னா நாம லமீரை கொண்டு வெளிப்படுத்தணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் இது போன்று லமீர் ஆகும் பொழுது நாம வெளிப்படுத்தி தான் ஆகணும். அப்ப இது ஒரு சிறிய ஒரு சட்டமாக நாம தஸ்னியாவுடைய சட்டத்துல
விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப வாங்க நாம கித்தாபிற்குள்ளால் போலாம். ذهب ذهبا ذهبت ذهبتا. உதாரணம், ذهب அவன் ஒரு ஆண் சென்றான், ذهبا அவர்கள் இரு ஆண்கள் சென்றார்கள். அப்ப ذهب உடைய இருமை ذهبا, முதக்கருடைய ஃபெயல்கள் ரெண்டும். ذهبت ذهبتا அவள் ஒரு பெண் சென்றாள், ذهبتا அவர்கள் இரு பெண்கள் சென்றார்கள். அப்ப இது முன்னஸினுடைய ஃபெயல், இருமையாக வந்துள்ளது. அடுத்து லஇபா அவர்கள் இரு ஆண்கள் விளையாடினார்கள், ரஜா அவர்கள் இரு ஆண்கள் திரும்பினார்கள், கசலா அவர்கள் இரு ஆண்கள் கழுகினார்கள், அக்கலா அவர்கள் இரு ஆண்கள் சாப்பிட்டார்கள், ஷரிபா அவர்கள் இரு ஆண்கள் குடித்தார்கள். அதே உதாரணத்தை திரும்பியும் போடுறாங்க. ஷரிபா அவர்கள் இரு ஆண்கள் குடித்தார்கள், கதிமா அவர்கள் இரு ஆண்கள் முன் வந்தார்கள், தொலபா அவர்கள் இரு ஆண்கள் தேடினார்கள், தஃபா அவர்கள் இரு ஆண்கள் கொடுத்தார்கள். தடுத்தார்கள்ங்கிற மானாவும் தஃபாக்கு இருக்கு. ரகிபா அவர்கள் இரு ஆண்கள் பயணித்தார்கள், ஹரஜதா அவர்கள் இரு ஆண்கள் வெளியேறினார்கள், ரகிபத்தா அவர்கள் இரு, இங்க ஹரஜத்தாங்கிறது முன்னஸாக மாறினது, மேல உள்ளதெல்லாம் முதக்கர். அப்ப ஹரஜத்தா அவர்கள் இரு பெண்கள் வெளியேறினார்கள், ரகிபத்தா அவர்கள் இரு பெண்கள் வாகனித்தார்கள், பசலத்தா அவர்கள் இரு பெண்கள் சேர்ந்தார்கள், கரஅத்தா அவர்கள் இரு பெண்கள் படித்தார்கள், கதபத்தா அவர்கள் இரு பெண்கள் எழுதினார்கள், கசலத்தா அவர்கள் இரு பெண்கள் கழுகினார்கள், அக்கலத்தா அவர்கள் இரு பெண்கள் சாப்பிட்டார்கள், ஷக்கரத்தா அவர்கள் இரு பெண்கள் நன்றி செலுத்தினார்கள் அப்படின்னு உதாரணம். அப்ப முதக்கரான ஃபெயல்கள்ல இருமை எப்படி வரும், முஅன்னஸ்ல எப்படி வரும் என்பதையெல்லாம் நமக்கு இங்க உதாரணமாக சொல்லி காட்டி இருக்கிறாங்க. இப்ப அடுத்து நமக்கு ஜும்லாக்களை சொல்ல போறாங்க, வார்த்தைகளாக நமக்கு சொல்ல போறாங்க. பாருங்க, ரஷீதுன் வசஈதுன் ذهبا في الصباح இலல் மைதானி. ரஷீதாகிறவன் இன்னும் சயீதாகிறவன், ذهبا இருவரும் சென்றார்கள், في الصباح காலையிலே சென்றார்கள், இலல் மைதானி மைதானத்தின் பக்கம் சென்றார்கள். மைதான்னா மைதானம், கிரவுண்டுன்னு சொல்றோமா இல்லையாதான். அப்போ அர்த்தம் வச்சுட்டோம். தர்கீப் எனது, ரஷீதுன் முபத்ததா, வாவு ஹர்ஃப் அத்துஃப், சயீதுன் மஅத்தூஃப். அப்ப முபத்ததா ரஷீதுன், خبر எது ذهبا, ஃபிஇல் மாலி ضمீர் ஃபாயில். இந்த ذهبாங்கிறது தான் ஜும்லா خبر, எதற்கு, ரஷீதுங்கிற முபத்ததாவிற்கு. நம்ம முன்னாடி சட்டம் படிச்சிருக்கிறோம், ஒரு முபத்ததாவுடைய خبر ஜும்லாவாக வருதுன்னா அந்த ஜும்லாவில் முபத்ததாவை பார்த்து மீளக்கூடிய லமீர் இருக்கணும். அப்ப தஹபா இங்க என்னது, ஹபர், ஜும்லா ஹபர்னா இதுல உள்ள லமீர் இந்த ரஷீது சயீதை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கிறது. அப்ப தஹபாங்கிறது என்னது, ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில் ஜும்லா ஹபரு. பி ஜாரு அஸ்ஸபாஹி மஜ்ரூரு, இலா ஜாரு அல் மைதானி மஜ்ரூரு. அப்ப ரஷீதுன் தர்கீபை சொல்லிட்டு யாராப் என்ன, லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅன முபத்ததா, வாவ ஹர்ஃப் அத்ஃப் மப்னி, சயீதுன் மஅத்தூஃப் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ, ரஷீதில் அத்ஃப் செய்யப்படுறதுனால இதற்கும் இதற்கும் ஒரே ஜவாப் தான். ذهبا நம்ம படிச்சிருக்கிற ஃபிஇல் மாலி முழுக்க ஃபத்ஹின் மீது மப்னி, லமீர் ஃபாயில். லமீர் இந்த ரெண்டு ரஷீத் சயீதை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கும். ஃபி ஜார் மப்னி ஹர்ஃப் என்பதால் அஸ்ஸபாஹி மஜ்ரூர், இங்க ஜர்ரு இல்ல போட்டுக்கணும் நம்மளா, லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு. இலா ஜாரு என்பது மப்னி ஹர்ஃபு, அல் மைதானி மஜ்ரூர், லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு. இப்ப அடுத்து லி அன்ன, அப்ப ரஷீதும் சயீதும் காலையிலேயே மைதானத்தின் பக்கமாக சென்று விட்டார்கள். ஏனா லி அன்னல் யௌம இன்றைய நாளாகிறது, யௌமுல் உத்லதி விடுமுறை நாளாக உள்ளது. உத்லத்துனா என்னது, லீவ், விடுமுறை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இன்றைய நாள் விடுமுறையுடைய நாளாக இருக்கின்றது. பாருங்க,
லி அன்ன. லி அன்ன என்ன? லி அன்ன என்பது என்னது? அவாமில்ல படிச்சிருப்போம். இரண்டாவது வகையில இஸ்மிற்கு நஸ்பும் ஹபருக்கு ரஃபும் செய்யக்கூடிய 6 எழுத்துக்களில் ஒன்றுதான். இந்த எழுத்துக்கள் அனைத்திற்குமே அல் ஹுரூஃபுல் முஷப்பஹத்து பில் ஃபிஅல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஅலுக்கு ஒப்பான ஹர்ஃபுகள், அதாவது ஃபிஅலுடைய மஅனா அதுக்குள்ள இருக்கும். அதுல ஒண்ணுதான் லி அன்ன என்பது. அப்ப லி அன்ன என்பது என்ன? நம்ம வந்து லாம் ஜாரு அன்ன மஜ்ரூர்னு சொல்லிடாம லி அன்ன ஹர்ஃபு தஅலீலி வத் தஅக்கீத். இதுக்கு பேரே அதுதான், ஹர்ஃபு தஅலீலி வத் தஅக்கீத். தஅலீலுக்குரிய லாமும் இருக்கும், தஅக்கீதுக்குரிய அன்னவும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்த ஒரு ஹர்ஃப். அல் யௌம லி அன்ன உடைய இஸ்மு, யௌமு லி அன்ன உடைய ஹபர் முலாஃபு, அல் உத்துலத்தி முலாஃபு இலைஹி. அப்ப லி அன்ன என்பது என்னது? நம்ம ஹர்ஃப்னு சொல்லிட்டோம். அப்ப ஹர்ஃபுகள் எல்லாமே மப்னி. அல் யௌம என்பது அன்ன லி அன்னவுடைய இஸ்மு, லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. யௌமு லி அன்னவுடைய ஹபரு, லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ முலாஃபு. அல் உத்துலத்தி முலாஃபு இலைஹி, லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. இப்ப அடுத்து வலஇபா, அந்த இருவரும் விளையாடினார்கள். பில் குரத்தி, எதை கொண்டு? பால். குரத்துனா பால். குரத்துல், நிறைய குரத்துகள், குரத்துல் கதம் அப்படின்னா ஃபுட்பால் அப்படின்னு சொல்லுவோம். குரத்து சல்லா அப்படின்னா கூடைப்பந்து, பேஸ்கெட் பால். இப்படி நிறைய இருக்கு. அந்த அடிப்படையில குரத்தும் குரத்துனா பால். பாலை கொண்டு விளையாடினார்கள், இருவரும் பாலை கொண்டு விளையாடினார்கள். வரஜா இலல் பைத்தி, வீட்டின் பக்கமாக திரும்பினார்கள். பாருங்க, வ லஇபா, வாவ் ஹர்ஃப் அத்ஃப். லஇபா ஃபிஇல் மாதி, லமீரு ஃபாஇல். லமீர் எங்க மீளும்? தஸ்னியாவான லமீர் ரஷீது சயீதை பார்த்து மீளும். பா ஜாரு, அல் மஜ்ரூர் அல் குரத்தி மஜ்ரூர், வாவ் ஹர்ஃப் அத்ஃப், ரஜா மஅதூஃப், ஃபிஇல் மாதி லமீர் ஃபாஇல், இலா ஜாரு அல் பைத்தி மஜ்ரூர். அப்போ ரஷீதும் ஷயீதும் காலையில மைதானத்துக்கு போய் அங்கே பாலை கொண்டு விளையாடி வீட்டின் பக்கமாக திரும்பினார்கள் அப்படிங்கிறாங்க. நாம வாவ் என்பது ஹர்ஃப் என்பதால் அது மப்னி. லஇபா மாதியான ஃபிஇல் என்பதால் ஃபதஹின் மீது மப்னி. பா ஜாரு ஹர்ஃப் என்பதால் அதுவும் மப்னி. அல் குரத்தி மஜ்ரூர், லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வ ரஜா வாவ் ஹர்ஃப் அத்ஃப் மப்னி. ரஜா ஃபிஇல் மாதி லமீர் ஃபாஇல், ஃபதஹின் மீது மப்னி. இலா ஜாரு ஹர்ஃப் என்பதால் அதுவும் மப்னி. அல் பைத்தி மஜ்ரூர், லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. இப்ப அடுத்த உதாரணம் பாருங்க. வகசலா, அந்த இருவரும் கழுகினார்கள். அல் யத, கையை கழுகினார்கள். வல் வஜ்ஹ, முகத்தை கழுகினார்கள். பாருங்க, அப்போ வாவ் ஹர்ஃப் அத்ஃப், எல்லாமே இந்த தஹபல் அத்ஃப் செய்யணும் நம்ம. கஸலா ஃபிஇல் மாதி ضمير ஃபாஇல், அல் யத மஃஊல், வாவ் ஹர்ஃப் அத்ஃப், அல் வஜ்ஹ மஅத்தூஃப், வஜ்ஹ் என்பது எதில் அத்ஃப் செய்யணும். அப்போ இஅராப் பாருங்க. வாவ் ஹர்ஃப் என்பதால் மப்னி. கஸலா என்பது என்னது? ஃபிஇல் மாதி என்பதால் ஃபதஹின் மீது மப்னி. அல் யத என்பது மஃஊல், அது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் அது மப்னி. அல் வஜ்ஹ என்பது என்னது? மஅத்தூஃப், எதுல மஅத்தூஃப் ஆகும். அப்ப இது மன்சூப்னா இதுவும் மன்சூபு தான். எதை கொண்டு மன்சூபு? லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த உதாரணம் பாருங்க. அக்கலா, அந்த இருவரும் சாப்பிட்டார்கள். அல் கதா, உணவை சாப்பிட்டார்கள். பொதுவா உணவுகளுடைய வரிசையில ஃபுத்தூர் அப்படின்னா காலை உணவு, கதா அப்படின்னா மாலை மதிய உணவு, லஞ்ச். அஷா அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா இரவு உணவு. அப்போ கதான எனது மதிய உணவுன்னு சொல்லுவோம். அப்போ அக்கலா, இன்னும் அந்த இருவரும், யார்? ரஷீதும் சயீதும் சாப்பிட்டார்கள். அல் கதா, எதை? மதிய உணவை சாப்பிட்டார்கள். அர்த்தம் வச்சாச்சு. தர்கீப் பாருங்க. வாவ் ஹர்ஃப் அத்ஃப், அகல மஅத்தூஃப், ஃபிஇல் மாதி ضمير ஃபாஇல், அல் கதா என்பது மஃஊல். அப்போ வாவ் என்பது ஹர்ஃப் என்பதால் அது மப்னி.
அக்கலா ஃபிஇல் மாதி என்பதால் அது ஃபதஹின் மீது மப்னி. அல் கதா என்பது எனது மஃபூல், எனவே அது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. இப்போ அடுத்த உதாரணம் பாருங்க. வஷரிபா அல் மா, இதுதான் அடுத்த உதாரணம் பாருங்க. வஷரிபா, இன்னும் அந்த இருவர்களும் குடித்தார்கள். யாரு? இந்த ஷரிபா உடைய லமீரும் ரஷீது சயீதை பார்த்துதான் போகும். அப்போ ரஷீதும் சயீதும் குடித்தார்கள். அல் மா, தண்ணீரை குடித்தார்கள். அப்ப அர்த்தம் முடிஞ்சுது. என்ன தர்கீபு? வாவ் ஹர்ஃப் அத்ஃப், ஷரிபா மஅதூஃப், ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில், அல் மா என்பது மஃஊலு. இங்க வந்த எல்லா ஃபிஇல்களையுமே நம்ம தஹபல தான் அத்ஃப் செய்யணும். அப்பதான் லமீர் இந்த இஸ்முகள் நமக்கு திரும்ப கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப பாருங்க. அப்போ இஅராப் என்ன? வாவ் என்பது நம்ம படிச்சிருக்க ஹர்ஃப், அது மப்னி சுக்கூன் மீ, ஹர்ஃப் எல்லாம் மப்னி. ஷரிப, அப்ப ஷரிபா என்றது மாதியான ஃபிஅல்னால அது மாதியான ஃபிஅல் ஃபதஹின் மீது மப்னி. அல் மா என்பது மஃஊல், லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அப்ப நாம முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறோம். ஒரு முஅரபாக ஒரு இஸ்ம் ஆகுவதாக இருந்தாலும் மப்னியாகுவதாக இருந்தாலும் மஹல்லுல் இஅராபி வல் பினா ஆஹிருல் கலிமா அப்படின்னு படிச்சிருப்போம் அவாமில்ல. அப்ப ஷரிபா அப்படிங்கிற ஃபதஹின் மீது மப்னின்னு சொல்றோம்னா கடைசியில என்ன இருக்கு? அலிஃபுக்கு சுக்கூன் தானே இருக்கு. அவ சுக்கூன் மீது மப்னியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க கூடாது. காரணம் என்னன்னா, ஒரு கலிமத்தினுடைய அசல் எழுத்துக்களினுடைய கடைசி எதுவோ அங்குதான் இஅராபும் பினாவும் வெளிப்படக்கூடியதாக இருக்கும். அப்ப இங்க ஷரிபால எது அசல் கலிமா? ஷீனு ரா பா. அப்ப இதுல பா என்ன? அது ஆஹிருல் கலிமா. அதுல என்ன வந்திருக்குதோ அதன் மீது தான் நாம மப்னியாக்கணும். அந்த அடிப்படையில இது ஃபதஹின் மீது மப்னி என்பதுதான் சரியான ஒரு கருத்து. அடுத்து பாருங்க. வ ஷக்கரா, அல்லாஹ, அந்த இருவரும் யாரு? ரஷீதும் சயீதும் நன்றி செலுத்தினார்கள். அல்லாஹ, அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தினார்கள். ஏன்னா உணவு சாப்பிட்டு இருக்கிறாங்க, தண்ணி குடிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்றாங்க. வாவ் ஹர்ஃப் அத்ஃப், ஷக்கரா மஅதூஃப், ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில், அல்லாஹ என்பது என்னது? மஃஊல். அப்போ இஅராப் என்ன? வாவ் ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் அது மப்னி, ஹர்ஃபுகள் முழுக்க மப்னி. ஷக்கரா என்பது என்ன? ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில், அப்ப மாதியான ஃபிஇல்னால அது ஃபதஹின் மீது மப்னி. அல்லாஹ என்பது எனது மஃஊல், லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அடுத்து சும்ம நாம சொல்லியிருக்கிறோம். அது அத்ஃபினுடைய எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து. சும்ம, பிறகு, அப்படி அர்த்தம் வரும். கதிமா, அந்த இருவரும் முன் சென்றார்கள், அதாவது முன்னோக்கி சென்றார்கள். எதை முன்னோக்கி சென்றார்கள்? மஹல்லல் கிர்தாசிய்ய, கிர்தாசிய்யத்தி அப்படின்னு போட்டிருக்காங்க. கிர்தாசிய்யத்தின்னா என்னது? மஹல்லுல் கிர்தாசியா அப்படின்னா இந்த ஸ்டேஷனரி ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எழுது பொருள்கள் இது போன்ற அந்த பொருட்கள் எல்லாம், பேனா பென்சில் இது போன்றவைகள் எல்லாம் வாங்கக்கூடிய இடத்துக்கு தான் ஸ்டேஷனரின்னு சொல்லுவோம். இப்போ மஹல்லுல் கிர்தாசியான என்னது? ஸ்டேஷனரி ஷாப் அப்படியே அர்த்தம். அப்போ சும்ம பிறகு, கதிமா அந்த இருவரும் முன் சென்றார்கள், முன்னோக்கி சென்றார்கள். எதை முன்னோக்கி சென்றார்கள்? மஹல்லல் கிர்தாசியதி, ஸ்டேஷனரி ஷாப்பை முன்னோக்கி சென்றார்கள். இப்போ அர்த்தம் வச்சாச்சு. தர்கீப் பாருங்க. சும்ம ஹர்ஃப் அத்ஃப், கதிமா ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில் மஅதூஃப், மஹல்ல மஃஊல் முலாஃப், அல் கிர்தாசியத்தி முலாஃப் இலைஹி. அப்போ சும்மா ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் அது மப்னி. கதிமா ஃபிஇல் மாதி அதுவும் ஃபதஹின் மீது மப்னி. மஹல்ல என்பது மஃஊல், லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அல் கிர்தாசியா முலாஃப் இலைஹி, லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. இப்ப அடுத்து வ தலபா, அந்த இருவரும் தேடினார்கள். மின்னல் பாஇ, விற்கக்கூடிய நபரிடமிருந்து. இந்த ஸ்டேஷனரி ஷாப்ல உள்ள விற்கக்கூடிய நபர் இருப்பாங்களா இல்லையா, அந்த விற்கக்கூடிய நபரிடமிருந்து இருவரும் தேடினார்கள். அவுராக்கன், சில பேப்பர்களை. அவுராக்கன் என்னது?
ஷீட்ஸ், அவுராக்னா பேப்பர், பைலா வெள்ளை நிறத்திலான சில பேப்பர்களை தேடினார்கள். இப்போ ஒயிட் பேப்பர் வாங்க வந்திருக்கிறாங்க அந்த இருவரும், ரஷீதும் சயீதும். வ மஹாயத்தன், மஹாயத்துனா அழிக்கக்கூடியது, அதாவது அழிப்பான்னு சொல்லுவோம் அல்ல, எரேசர், அதுதான் மஹாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பர்ராயத்தன், பர்ராயத்துன்னா என்னது, ஷார்ப்னர், அந்த பென்சிலை எல்லாம் சீவக்கூடிய ஷார்ப்னர், அதுதான் பர்ராயத் அப்படின்னு சொல்லுவாங்க. வ கலம ஹிபிரின் சாயிலின், கலம்னா பேனா, ஹிபிர்னா மை, சாயில்னா ஓடக்கூடிய, அப்ப ஓடக்கூடிய மையுடைய பேனாவையும் தேடினார்கள். ஃபவுண்டைன் பென்ஸ் நம்ம சொல்லுவோம், அதாவது இங்கு பேனா அப்படின்னு நம்ம புழக்கத்துல சொல்லுவோம். அந்த பேனாவையும் தேடினார்கள். வழிந்து ஓடக்கூடிய மையுடைய பேனா அப்படின்னா இங்கு பேனா, நம்முடைய புழக்கத்தில் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். லொகத்து அர்த்தம் பார்த்துட்டோம் ஒரு வார்த்தைக்கும். மொத்த அர்த்தத்தை பாருங்க. அந்த இருவரும் தேடினார்கள், விற்கக்கூடிய நபரிடமிருந்து அந்த இருவரும் தேடினார்கள் வெள்ளை பேப்பர்களையும், எரேசரையும், ஷார்ப்னரையும், அதே போன்று வழிந்தோடும் மையுடைய பேனா, அதாவது இங்கு பேனாவையும் தேடினார்கள், அப்படியே அர்த்தம். தர்கீப் பாருங்க. வாவ ஹர்ஃப் அத்ஃப், தொலபா மஅத்தூஃப், ஃபிஇல் மாதி, லமீர் ஃபாஇல், மின் ஜாரு, அல் பாஇ மஜ்ரூர், அவுராக்கன், அவுராக்கன் வாசிடக்கூடாது, இங்க ஒரு ஸ்பேஸ் வந்திருக்குது, நம்ம அவுராக்கன் சேர்த்தா வாசிக்கணும். அவுராக்கன் என்பது மஃபூலு மௌசூஃபு, தொலபா உடைய மஃபூலு மௌசூஃபு, பைதா ஸ்விஃபத்து, வாவ ஹர்ஃப் அத்ஃப், மஹாயத்தன் மஅத்தூஃப், எங்க அத்துஃப் செய்யணும், மஹாயத்த அவுராக்கில் அத்துஃப் செய்யணும். வாவ ஹர்ஃப் அத்ஃப், பர்ராயத்தன் மஅத்தூஃப், எங்க அத்துஃப் செய்யணும், அவுராக்கில் அத்துஃப் செய்யணும். வாவ ஹர்ஃப் அத்ஃப், கலம மஅத்தூஃப் முலாஃப், எங்க அத்துஃப் செய்யணும், கலமவ, அதையும் அவுராக்கில் தான் அத்துஃப் செய்யணும். கலம மஅத்தூஃப் முலாஃப், ஹிப்ரின் முலாஃப் இலைஹி மௌசூஃப், சாயிலின் ஸிஃபத்து. இப்போ இஅராபு பாருங்க. வாவ ஹர்ஃப் என்பதால் மப்னி, தொலபா ஃபதஹின் மீது மப்னி, மாதியான ஃபிஇல் என்பதால், மின் ஜாரு ஹர்ஃப் என்பதால் மப்னி, அல் பாஇ மஜ்ரூர் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு, அவுராக்கன் மஃபூலு மௌசூஃப் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு, பைலா ஸ்விஃபத்து, அதுவும் என்னது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு, ஏன்னா அவுராக்குடைய ஏராபு இதற்கும் வரும். வாவ ஹர்ஃப் அத்ஃப் மப்னி, மஹாயத்தன் என்பது மஅத்தூஃப், எதன் மீது அத்துஃப், அவுராக்கில் அத்துஃப்னால இதுவும் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. வாவ ஹர்ஃப் அத்ஃப் என்பதால் அது மப்னி, பர்ராயத்தன் மஅத்தூஃப், எங்க அது அவுராக்கில், அப்போ அதுவும் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. வாவ ஹர்ஃப் அத்ஃப், கலம மஅத்தூஃப் முலாஃப், எங்க அத்துஃப், அதே அவுராக்கில் தான், அப்போ இதுவும் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. ஹிபிரின் முலாஃப் இலைஹி, லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு மௌசூஃப், சிஃபத்து சாயில் அது என்பதும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு தான். இப்ப அடுத்த வார்த்தை அப்ப என்னென்ன பொருட்களை எல்லாம் தேடினாங்க, இந்த ஸ்டேஷனரி ஷாப்புக்கு போய் இன்னென்ன மாதிரி எழுது பொருட்கள் அது சம்பந்தமானவைகளை எல்லாம் தேடி அவரு கொடுக்கவும் செய்றாரு விற்கக்கூடிய நபர். அந்த பொருட்களை வாங்கிட்டு ரெண்டு பேரும் கொடுத்தார்கள், அஸ்ஸமன அந்த பொருளிற்கு உண்டான விலையை கொடுத்தார்கள், என்ன பணம் ஆகுமோ நாங்க வாங்கின பொருளுக்கு அதை அவர்கள் ஒப்படைத்தார்கள். அப்ப வாவ ஹர்ஃப் அத்ஃப், தஃபஆ ஃபிஇல் மாதி, லமீர் ஃபாஇல், அஸ்ஸமன என்பது என்னது, அது மஃஊல். அப்ப வாவ் என்பது ஹர்ஃப்னால அது மப்னி, தஃபஆ மாதியான ஃபிஇல் ஃபதஹின் மீது மப்னி, அதே போல அஸ்ஸமன என்பது மஃஊல், லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அடுத்து வரகிபா அல் ஹாஃபிலத்த, பொருள் எல்லாம் வாங்கி அதற்கு உரிய விலையையும் கொடுத்தாச்சு, பணத்தை கொடுத்தாச்சு. இப்ப அடுத்து வரகிபா அல் ஹாஃபிலத்த, வரகிபா இன்னும் அந்த இருவரும் வாகனித்தார்கள், யாரு, சயீதும் ரஷீதும் ரெண்டு பேரும். வரகிபா இருவரும் வாகனித்தார்கள், அல் ஹாஃபிலத்த பேருந்திலே பஸ்ஸிலே வாகனித்தார்கள்.
வரஜஆ இலல் மன்சிலி, வீட்டின் பக்கமாக திரும்பினார்கள் அப்படின்னு இந்த ஒரு பெரிய ஜும்லா முடியுது. அப்ப அர்த்தம் பாருங்க வச்சாச்சு. நம்ம தர்கீப் என்னது? வாவ ஹர்ஃப் அத்ஃப், ரகிபா மஅதூஃப், ஃபிஇல் மாதி லமீர் ஃபாஇல், அல் ஹாஃபிலத மஃஊல், واو حرف عطف، رجع معطوف فعل ماضي ضمير فاعل، இலா ஜாரு அல் மன்சிலி மஜ்ரூர். இப்போ இஅராப் பாருங்க. வாவ் ஹர்ஃப் என்பதால் அது நாம மப்னின்னு சொல்லுவோம். ரகிபா என்பது என்ன? ஃபிஇல் மாலி, அது ஃபதஹின் மீது மப்னி. அதே போன்ற அல் ஹாஃபிலத என்பது மஃஊல், அப்ப அது என்னது? லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. ورجع واو حرف عطف مبني، رجع معطوف فعل ماضي ضمير فاعل فتحின் மீது மப்னி அதுவும். இலா ஜாரு ஹர்ஃப் என்பதால் அதுவும் மப்னி. அல் மன்சிலி மஜ்ரூர், லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் நாம ஒரு பெரிய ஒரு பேராகிராஃபை நாம வாசிச்சிருக்கிறோம். இதுல தஸ்னியாவான செயல்களை எப்படி நாம புழங்கணும் என்பது குறித்த விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எப்போ ஒரு ஃபிஅலுடைய ஃபாயில் இருமையாக அது லமீராக்கப்பட வேண்டிய நிலையில் இருந்ததுன்னா ஃபிஇலை இருமையான சூரத்துல தான் நாம சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களை இந்த பாடத்துல சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் இனி நாம அடுத்த நாள் பாடத்திலே இந்த உதாரணத்தையும் இதை தொடர்ந்து வரக்கூடிய பயிற்சிகளை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.